ஹலோ. நம்மளோட இந்த விரிவான பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஒரு ஆழமான தேடலுக்குள்ள போக போறோம். ஆமா, நம்ம நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னா, பல முக்கியமான குறிப்புகளை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற ஆழமான உண்மைகளை விரிவா அலசுறது தான். கண்டிப்பா. இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலக்குறிப்புகள் நாசி வழி மூச்சு பயிற்சி ரகசியங்கள் பத்தினது. இத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு நேரடியான கேள்வி. இப்போ நீங்க நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதே நேரத்துல மூச்சும் விட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா, அது ஒரு தன்னிச்சையான செயல். ஆனா எந்த நாசி வழியா, அதாவது வலது பக்கமா அல்லது இடது பக்கமா, எந்த வழியா அதிக மூச்சு காற்று உள்ளேயும் வெளியும் போகுதுன்னு எப்பதாவது ஒரு கணம் நின்னு கவனிச்சிருக்கீங்களா? நீங்க கேட்ட இந்த கேள்வி கேக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா தோணலாம். நிறைய பேருக்கு அப்படிதான் தோணும். ஆனா வாசி யோகத்தோட ஓட அடிப்படையான அதே சமயம் மிக முக்கியமான ஒரு கேள்வி இதுதான். ஓ, அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான விஷயமா? நிச்சயமா மனிதர்கள் எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் முதல்ல அவங்க உடம்புல எந்த நாசியில மூச்சு ஓடுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் முதல் படி. வாவ். இந்த மூலக்குறிப்புல இருக்கிற தகவலை நாம ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இத கண்டுபிடிக்கணும்னா நாம ஏதாவது பெரிய மெடிக்கல் லேபுக்கு போகணுமா, இல்ல ஏதாவது பெரிய அறிவியல் கருவிகள் தேவையா? எந்த கருவியும் தேவையில்லை. அதான் இதுல இருக்கிற ஆச்சரியமான உண்மையே. எந்த உபகரணமும் தேவையில்லை, நமது உடலே போதும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு என்ன சொல்றது, இயற்கையோட பியூட்டி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இப்போ குறிப்புகள்ல சொல்லியிருக்க முதல் முறையை பத்தி பார்ப்போம். மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் முதல் முறை விரல் வைத்து பார்க்கும் முறை. ஆங்கிலத்துல த ஃபிங்கர் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாக்ட்லி. இத செய்யறது ரொம்ப சுலபம். உங்களோட ஆள்காட்டி விரலையோ அல்லது புறங்கையையோ உங்க மூக்கின் துவாரங்களுக்கு கீழே சற்று இடைவெளி விட்டு கிடைமட்டமா வச்சுக்கணும். இங்க நான் ஒரு விஷயத்தை குறுக்கிட்டு சொல்லணும். ஏன்னா இதுல ஒரு மிக முக்கியமான நுணுக்கத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. சொல்லுங்க, அது என்ன நுணுக்கம்? இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் பலரும் இந்த சோதனையை செய்யும்போது மூச்சை ரொம்ப ஆழமா உள்ளிழுத்து பலமா வெளியே விடுவாங்க. ஆமா, செக் பண்ணோம்னாலே நம்ம அப்படிதானே பண்ணுவோம். ஒரு பெரிய மூச்சு விடுவோம். அப்படி பண்ணவே கூடாது. நம்ம ஆழமாக மூச்சு விட தேவையில்லை. மூச்சு எப்பவும் போல ரொம்ப இயல்பானதாக இருக்க வேண்டும். ஓ, சாதாரணமா இருக்கும்போது எப்படி மூச்சு விடுவோமோ அதே மாதிரி கேஷுவலா விடணுமா? ஆமா, அப்படி நீங்க இயல்பா மூச்சை வெளியே விடும்போது அந்த சூடான காற்று உங்க விரல்ல படும். இப்போ நான் வச்சு பார்க்கறேன். ஆமா, விரல்ல காத்து படுது. அப்போ காற்றின் அழுத்தம் வலது பக்கத்தில் அதிகமாக பட்டால் அது சூரியக்கலை அப்படின்னு மூலக்குறிப்புகள்ல சொல்றாங்க. சூரியகலை. வலது பக்கம்னா சூரியகலை. அதே மாதிரி இடது பக்கத்துல அழுத்தம் அதிகமாக பட்டால் அது சந்திரக்கலை. இதை நீங்க ரொம்ப தெளிவா உணரலாம். நேயர்களே, நீங்க இப்போ நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே இதை உடனே செஞ்சு பாருங்க. உங்க மூச்சு வலதுல போகுதா இடதுல போகுதான்னு உங்களால உணர முடியும். கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனா இங்கேதான் விஷயம் மிகவும் விறுவிறுப்பாகிறது. எனக்கு இப்போ ஒரு சின்ன பிராக்டிக்கல் சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ சில நேரங்கள்ல நாம ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நம்ம மூச்சு காற்று மிக மென்மையா வெளியேறுமே. ஆமா, ரொம்ப மைல்டா இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்துல விரலால் எப்படி உணர்வது? அந்த அழுத்தம் சரியா தெரியலனா என்ன பண்றது? நேயர்கள் சார்பா ஒரு மிக சரியான கேள்வியை கேட்டீங்க. இதுக்குத்தான் குறிப்புகள்ல அடைத்து சோதிக்கும் முறை அப்படின்னு 2வது முறையை விளக்கியிருக்காங்க. தி பிளாக் அண்ட் டெஸ்ட் மெத்தட், கரெக்ட்டா? அதேதான். விரலால காத்த உணர முடியலன்னா இந்த முறையை நீங்க ட்ரை பண்ணலாம். உங்க கட்டவிரலால் வலது நாசியை மெதுவா அடைத்து கொண்டு இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வெளியே விட வேண்டும். ஓகே, இப்ப வலது பக்கம் அடைச்சிக்கிட்டு இடதுல மூச்சு விடுறோம். பின்பு அப்படியே மாத்தி செய்யணும். இடது நாசியை அடைத்து கொண்டு வலது நாசி வழியாக மூச்சை இழுத்து வெளியே விட வேண்டும். ஆஹா, இப்ப செஞ்சு பார்த்தேன். இதுல ஏதோ ஒரு பக்கம் ரொம்ப ஃப்ரீயா காத்து போகுது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதுதான் விஷயமே. எந்த பக்கத்துல மூச்சு எந்த ஒரு சிரமமும் இல்லாம உள்ளே போய் வருதோ அந்த நாசில தான் மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை நான் ஒரு நெடுஞ்சாலை போக்குவரத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாமா? அதாவது ஒரு ஹைவே டிராஃபிக் மாதிரி. ரொம்ப அருமையான ஒப்பீடு, சொல்லுங்க. இப்போ ஒரு ஹைவேல எந்த பக்கத்துல எவ்வித தடையின்றியும், அதாவது ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா காத்து எளிதாக சென்று வருகிறதோ அந்த பாதை திறந்திருக்கிறது. ஆமா, எந்த பிளாக்கும் இல்லாம காத்து ஈஸியா போகும். அதே மாதிரி எந்த பக்கம் அடைபட்டு வண்டிகள் நகர சிரமமாக இருக்கிறதோ அந்த பாதை மூடப்பட்டிருக்கிறது. அந்த பக்கம் இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த ஒப்பீடு மூலமா நேயர்களுக்கு ரொம்ப எளிமையா புரிஞ்சிருக்கும்.
எந்த பாதை திறந்திருக்கோ அதுதான் ஆக்டிவ் நாசி. இது ரொம்ப சுலபமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் நாம உணர்ந்து தெரிஞ்சுக்கிற முறைகளை பார்த்தோம். காற்றை கண்ணால் பார்க்க முடியுமா? கண்ணால் பார்க்க முடியுமான்னு ஆச்சரியமா கேக்குறீங்க. ஆமா, காத்த பார்க்க முடியாதுன்னு தானே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா முடியும் என குறிப்புகள்ல 3வது முறை ஒன்னு கொடுத்திருக்காங்க. தி மிரர் மெத்தட். கண்ணாடி முறை. ஆமாம், இது கண்கூடாக பார்த்து தெரிந்து கொள்ளும் மிக துல்லியமான முறை. முந்தைய 2 முறைகள்ல குழப்பம் இருந்தா இத கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். வழக்கம் போல மூச்சை வெளியே விடும்போது அதுல ஆவி படியும் இல்லையா? ஆமா, எந்த பக்கத்தில் அதிக பனிமூட்டம் போல், அதாவது கண்டென்சேஷன் போல் ஆவி படர்ந்துள்ளதோ அந்த பக்கம் மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம உறுதியா தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசுல பனிக்காலத்துல கண்ணாடியில காத்து ஊதி விளையாடுவோமே, அது மாதிரி தான் இதுவும் இருக்கு. இதை பார்க்க ஒரு விளையாட்டு மாதிரி தோணலாம், ஆனா இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா இதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியல் இருக்கா? கண்டிப்பா மனித உடலின் வெப்பமும் மூச்சும் எப்படி ஒத்துசெய்கின்றன என்பதை பற்றி இது ஆழமாக பேசுது. அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வெப்பம் மூச்சு வழியா வெளியேறி அந்த குளிர்ந்த கண்ணாடியில படும்போது அது ஆவியா மாறுது. இது நம்ம உடம்புக்கும் வெளியில இருக்கிற இயற்கைக்கும் உள்ள தொடர்பை நேரடியா கண்ணுக்கு முன்னாடி காட்டுது. சூப்பர். சரி, இதெல்லாம் எதை குறிக்கிறது? வலது இடது நாசிகளை பத்தி இவ்ளோ டீட்டெயிலா பார்த்துட்டோம். ஒருவேளை 2 நாசிகளிலும் காற்று சமமாக வந்தால் என்ன நடக்கும்? அப்படி ஒரு நிலை இருக்கா? நீங்க இப்போ ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட நிலையத்தான் சுழுமுனை என்று மூலக்குறிப்பு விவரிக்கிறது. சுழுமுனை பேர் கேட்கறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. 2 நாசிகளிலும் காற்றின் அழுத்தம் சமமாகவோ அல்லது இருபுறமும் மூச்சு எவ்வித தடையுமின்றி சமமாக வந்து சென்றாலோ அதுவே சுழுமுனை. அதாவது வலது பக்கமும் இல்லாம இடது பக்கமும் இல்லாம ஒரு பேலன்ஸ்டான நிலை. ஆமா, இது ஒரு முழுமையான சமநிலையான தன்மை என்பதை இந்த வாசி யோக குறிப்பு ரொம்ப ஆழமாக பதிவு செய்கிறது. ரொம்ப ரொம்ப வியப்பான தகவல்கள். நாம இப்போ நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய விஷயங்களை அலசிருக்கோம். ஆமா, இன்று நாம் எந்த உபகரணமும் இல்லாமல் நமது மூச்சு எந்த நாசியில் ஓடுகிறது என்பதை கண்டுபிடிக்க 3 முறைகளை பார்த்தோம். விரல் முறை, அடைத்து சோதிக்கும் முறை மற்றும் கண்ணாடி முறை. அது மட்டும் இல்லாம சுழுமுனை என்ற ஒரு அற்புதமான சமநிலையையும் இந்த மூலக்குறிப்புகளிலிருந்து தெரிந்து கொண்டோம். ரொம்ப பயனுள்ள ஒரு விரிவான பார்வையா இது அமைஞ்சிருக்கு. இதோட நாம விடை பெற முடியாது. நேர்கள் சிந்திக்கிறதுக்காக ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அதென்ன கேள்வி? எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் நாசியை கவனிப்பதே முதல் படி என்று இந்த வாசியோக குறிப்பு சொல்கிறதுன்னு நாம பார்த்தோம். ஆமா, நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல அதை பத்தி பேசணும். அப்படியானால் இத நேர்களை பார்த்தே கேக்குறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த மிக முக்கியமான முடிவுகளின் போதோ அல்லது பெரும் கோபத்தில் இருந்த போதோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான உணர்ச்சிகள் இருக்கும்போதா இப்பதாவது நீங்கள் யோசித்து பார்த்ததுண்டா? சூரிய கலையிலா இல்ல சந்திர கலையிலா அப்படிங்கறத நம்ம கவனிச்சிருக்கவே மாட்டோம். அதுதான் விஷயம். இனிமேல் ஒரு முக்கியமான செயலை தொடங்கும் முன் ஒரு கணம் நின்று உங்கள் மூச்சை கவனியுங்கள். அது உங்களுக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். மிக மிக ஆழமான ஒரு ப்ரொவோகேட்டிவான சிந்தனை இது. இத பத்தி கண்டிப்பா எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். நிச்சயமா இது ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கும். நேயர்களே, உங்க மூச்சை கவனிங்க, உங்களை நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. இந்த அருமையான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம விரிவான பார்வை நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.